ஹலோ எவ்ரிவன். February 9 ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இன்னைக்கு டிவி ப்ராசஸ் போயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டிவி ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் லாஸ்ட் டைம் பண்ண முடியலையோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து டிவி ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி போனதில் என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இந்த 30, 31, 29 வந்து நம்ம டிவி போயிருந்தோம் இல்லையா, கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு எப்போ மெயில் வரும்னு கேட்டதில் வந்து அங்கே இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து எங்களுக்கு ப்ராசஸிங் பற்றி மட்டும் தான் தெரியும், வெயிட் லிஸ்ட்டுக்கு மெயில் எக்ஸாக்டாக எப்போ வரும்னு எங்களுக்கு சொல்ல முடியாது, பட் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இது ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு, தவிர்த்து வேறு எதுவும் அவர் சொல்லலை. ஸோ இது வந்து நம்ம ஒரு 1 வீக் நம்ம இதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து கட்டாயமாக வந்து ஜாப் வேணும், ஜாப் இருந்த உடனே படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மைண்ட் செட்டில் இருப்பாங்க. படிச்சுக்கிட்டே, அதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். பேங்க் ப்ரிப்பரேஷனும் வேறு எதுவும் ப்ரிப்பரேஷன், எந்த ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலான்ற ஒரு தாட்டில் இருந்திருப்பாங்க இந்த 1 இயர். பட் மேபி இந்த ஆல்ரெடி 1 மந்த் டிலே ஆகிடுச்சு நம்மளுக்கு டிவி ப்ராசஸ் முடிச்சு வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு வேளை இந்த 1 வீக்குள்ளே மெயில் வரலனா, தயவு செஞ்சு இதை மட்டுமே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்காம வேறு எதுனா ஜாப் ஒரு பேக்கப்புக்கு நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் இல்லைனா மெனி ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து நார்மலாக ஒரு டிகிரி பண்ணவங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்டாக டெலி சர்வீஸ் வரும், பட் இருந்தாலும் நீங்கள் வேறு எதுனா சூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். நம்ம கனரா பேங்க்கில் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ரீசன், அது பேங்க். நிறைய பேர் பேங்கிங் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேங்க்லேயே ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்கும், மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு 2 டேஸ் சாட்டர்டே வந்து நம்மளுக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு, கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே வந்து நம்மளுக்கு இருக்காது. செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே எப்படி இருந்தாலும் லீவ் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இது 5 o'clock முடிஞ்சிடும். 10 to 5ன்றதுனால நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஒரு ரீசன், ஒரு ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 o'clockனா 5 o'clock கரெக்டாக விட மாட்டாங்க. கண்டிப்பாக 6 o'clock கிட்ட ஆகும். என் ஃப்ரெண்டுக்குலாம் 6:30 கூட ஆயிருக்கு. சில டைம் வந்து 6:30 ஆயிருக்கு. ஸோ இந்த பேங்க்கில் வந்து நியூவாக வராங்க, ஃப்ரெஷர்ஸ் வராங்க. ஃப்ரெஷர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட தாட் உங்களை வந்து ஒர்க் வாங்கணும். அதுதான் அவங்களோட தாட். நம்ம ஃப்ரெஷர்ஸ்ன்றதுனால அவங்க நம்மளை ஒர்க் வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் வாங்க தான் போகிறாங்க. ஸோ இந்த ஜாப்பாக இருந்தாலும் எந்த ஜாப்பாக இருந்தாலும் ஒர்க் வாங்க தான் போகிறாங்க. அண்ட் நீங்கள் பேக்கப்புக்கு இன்னொரு ஜாப் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. நிறைய ஆப்ஸ் இருக்குது, தேடி பாருங்க. கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒர்க் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜாப் ட்ரை பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கிற டைமில் உங்கள் ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். 1 இயர்க்குள்ளே எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் இப்படியே நம்ம வந்து 1 மந்த் 2 மந்த் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக வேறு ஒர்க் போகாது. நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன், கான்ஃபிடன்ஸ் எல்லாமே குறைய ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபேமிலிலையும் நிறைய பேருக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ வேறு ஜாப் நீங்கள் பேக்கப் வச்சுக்கோங்க. இந்த 1 வீக் பார்க்கலாம். 15க்குள்ளே வரலனா கண்டிப்பாக வேறு ஜாப் வந்து ஷிஃப்ட் ஆயிருங்க ப்ளீஸ். ஏன்னா இதை நம்பி மட்டும் இருந்துடாதீங்க. இது வந்தாலும் வரலாம், வராமலையும் போகலாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்துச்சுன்னா, மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேலைக்கு குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். ஸ்டைஃபன் பார்த்தோன்னா எல்லாத்துமே சேம் தான். ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு 10 to 15க்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எந்த ஜாப் போனாலும் சேம் ஸ்டைஃபன் தான் வரப்போகுது. ஸோ